கண்ணியத்திற்குரிய இளம்பல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற வேளாண் திருத்த சட்டத்திற்கு எதிராக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக இந்த போராட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எதற்காக இந்த போராட்டத்தை இந்த கொரோனா பேரிடர் காலத்திலும் நிகழ்த்தப்பட வேண்டும்? இந்த மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டம் என்பது விவசாயிகளுக்கு எதிரான சட்டம் என்று பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சட்டம் விவசாயிகளுக்கு எதிரான சட்டம் அல்ல, இந்தியாவிலே இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுக்கு எதிரான சட்டம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மத்திய அரசாங்கம் எதற்காக இந்த ஆட்சி பொறுப்பிலே நாம் மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள்? இந்த மண் என்பது, விவசாயம் என்பது, இந்த மண் என்பது காக்கப்பட வேண்டிய ஒன்று. இந்த நாட்டில் இருக்கிற வளங்கள் அனைத்தும் மக்களுக்கு சொந்தம். மத்திய அரசாங்கம் என்பது இந்த நாட்டையும் வளங்களையும் பாதுகாப்பதற்கு தான் இந்த அரசாங்கம். தனியாருக்கு தாரை வார்ப்பதற்கு இந்த ஆட்சி பொறுப்பை மத்திய அரசுக்கு வழங்கவில்லை. புரிந்து கொள்ளுங்கள். இந்த மோடி சர்க்கார் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நாட்டில் இருக்கிற பல்வேறு பொது நிறுவனங்களை, அரசு நிறுவனங்களை தனியாருக்கு இன்றைக்கு தாரை வார்த்துக் கொண்டிருக்கிறார். தனியாருக்கு தாரை வார்ப்பது என்பது இந்தியாவை விற்பதற்கு சமம். வெள்ளக்காரன் இந்த நாட்டை ஆட்சி செஞ்சானா இல்லையா? ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒரு நாட்டினுடைய வளங்களை ஒரு சாரார் கொள்ளையடிப்பதற்கு திட்டமிட்டு கொடுத்தால், வழிவகை செய்து கொடுத்தால், அது இந்த நாட்டை விற்பதற்கு சமமா இல்லையா? வெள்ளக்காரன் இந்த நாட்டை ஆட்சி செஞ்சான, வெள்ளையர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்த போது கூட அவன் பல்வேறு துறைகளை இந்த நாட்டிலே ஏற்படுத்தினான். ரயில்வே துறை வெள்ளக்காரன் ஏற்படுத்தினது. அவன் கூட தனியார் மயமாக்கவில்லை. இந்த நாட்டை அடிமைப்படுத்திய வெள்ளையர்கள் உருவாக்கிய துறைகளை கூட அரசு துறையாக அவன் விட்டு சென்றான். இந்த நாட்டை காப்பதற்காக வேண்டி ஆட்சி பொறுப்பிலே இருக்கிற இந்த மோடி அரசாங்கம் வெள்ளையர்கள் செய்யாத ஒரு விஷயத்தை இன்றைக்கு தனியார் மயமாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டை கூறு போட்டு விற்கிறார்கள். அதில் ஒன்றுதான் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற இந்த வேளாண் திருத்த சட்டம். ஏதோ சட்டம் போறாங்க நினைச்சாங்க. இந்த மத்திய அரசாங்கம் கார்பரேட்டுகளுடைய அடிமையாக இருக்கிறது. இந்த சட்டத்தை எப்ப கொண்டு வந்தாங்க தெரியுமா? எப்ப உலகம் முழுவதும் கொரோனா பேரிடரில் அந்த தொற்று நோய்க்கு அஞ்சு மக்களை காப்பதற்காக வேண்டி ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் சிந்தித்துக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் கனடா நாட்டில் என்ன பண்ணார் பிரதமர்? இந்த கொரோனாவுடைய தொற்று நீங்குவதற்கு பல மாதமாகும், அதனால என்னுடைய நாட்டில் இருக்கிற குடிமக்களுடைய வங்கி கணக்கில் சில ரூபாய்களை உங்களுக்கு செலவுக்காக வேண்டி நான் தர்றேன். வேலை வெட்டிக்கு நீங்க போக முடியாது, உழைக்க முடியாது, வீட்டுக்குள்ளே இருக்கணும்னா கஷ்டம், அதனால என் குடிமக்களை காப்பதற்காக வேண்டி நான் நிதியை உங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்துகிறேன் என்று சொல்லி ஒரு பிரதமர் சொல்கிறார். இன்னொரு பிரதமர் என்ன பண்றாரு? அந்த நாட்டு மக்களை பாதுகாப்பாக இருப்பதற்காக வேண்டி பல்வேறு திட்டங்களை ஆலோசிக்கிறார். தடுப்பு மருந்துகளை கண்டறிவதற்காக வேண்டிய திட்டங்களை தீட்டுகிறார். மக்கள் நோய் தொற்றில் இருந்து பாதுகாப்பாக இருப்பதற்காக வேண்டிய மக்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள். இந்த மோடி என்ன செஞ்சாரு? அதை பத்தி தான் சிந்திக்கணும். உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியா திகழ்ந்து கொண்டிருக்கிறது.
மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய ஆட்சி பொறுப்பில் இருக்கிற மோடி இதை பற்றி சிந்திக்க வேண்டுமா இல்லையா? இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுடைய உயிரை பற்றி சிந்திக்க வேண்டுமா இல்லையா? இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை பற்றி சிந்திக்க வேண்டுமா இல்லையா? ஆனா மோடியுடைய சிந்தனையெல்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? இந்த கொரோனால மக்களை ஏமாற்றுகிற அறிவிப்பு வெளியிட்டார். கையத்தட்டு விளக்க போடு என்ன பண்ணார் மோடி? இந்த நேரத்தில் அவருடைய சிந்தனை எல்லாம் கார்பரேட்டுகளுடைய வருமானங்களை பெருக்குவதற்கான சிந்தனை தான் இருந்தது. ஏன் இந்த சட்டத்தை அப்பதாங்க போட்டாங்க? சட்டமன்றம் கூடவில்லை, நாடாளுமன்றம் கூடவில்லை. கொரோனா தொற்றுக்காக வேண்டி இந்திய நாடு முடங்கி இருக்கிற அந்த நேரத்தில் விவசாயியுடைய நிலங்கள்ல விவசாய சட்டத்தில் சில திருத்தங்களை இந்த மத்திய அரசாங்கம் கொரோனா காலத்தில் கொண்டு வருகிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய கார்பரேட்டினுடைய அடிமையாக இந்த மத்திய அரசாங்கம் செயல்படுகிறது. சாதாரண சட்டமா இது? இந்த சட்டத்தை பற்றி பொதுமக்கள் விளங்கி வைத்துக் கொள்ளவில்லை. டெல்லியில மிகப்பெரிய போராட்டம் இன்றைக்கு வெடிக்கிறது என்று சொன்னால் அதுக்கு என்ன காரணம்? பஞ்சாபில் இருந்து விவசாயிகள் படையெடுக்கிறார்கள் டெல்லியை நோக்கி. ஆயிரக்கணக்கான விவசாயிகள் அல்ல, லட்சக்கணக்கான விவசாயிகள் டெல்லியில முகாமிட்டிருக்கிறார்கள். எப்படி முகாமிட முடிஞ்சிச்சு? பெண்கள் முகாமிடுகிறார்கள், குழந்தைகள் படையெடுத்து வருகிறார்கள் போராட்ட களத்திற்கு. வயதானவர்கள் வீட்டில இருக்காமல் போராட்ட களத்திற்கு அந்த பஞ்சாப் விவசாயிகள் வருகிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணம்? பஞ்சாப் மக்களுக்கு இந்த சட்டத்தினுடைய தீங்கு என்ன என்பது விளக்கப்பட்டிருக்கிறது. விவசாயம் பாதிக்கப்பட்டால் நாடு எப்படி ஆகும் என்பது விளக்கப்பட்டிருக்கிறது. அதனால டெல்லியில கடுமையான குளிரில் கூட பஞ்சாப் விவசாயிகள் முகாமிடுகிறார்கள், போராட்ட களத்துக்கு வராங்க. இந்த சட்டத்தில் அவங்க என்ன சொல்றாங்க? மோடி அரசாங்கம் சட்ட திருத்தம் பண்றாங்க. அதாவது விவசாயிகளுடைய உற்பத்தி செய்யக்கூடிய அந்த தானியங்களை இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்ம இங்க இருக்கக்கூடிய மக்களில் 60% மக்கள் இன்றைக்கு விவசாயம் தொழிலை கொண்டிருக்கக்கூடியவர்கள். விவசாய பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய நீங்கள் விவசாய நிலங்களிலே பயிர்விக்கக்கூடிய அந்த பொருளை அரசிட்ட நீங்க விற்பீங்க. சென்டர் என்று சொல்வார்கள், அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட சென்டர். அந்த சென்டர்ல கொண்டு போய் உங்களுடைய நெல்லை விற்பீங்க, நீங்க பயிரிட்டு விளைவித்த கரும்பை விற்பீங்க, நீங்க அறுவடை செஞ்ச அந்த நிலக்கடலை விற்பீங்க. இப்படி விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை அரசாங்கத்தினுடைய சென்டர்களில் விற்பனை செய்யறோமா இல்லையா? இதுல மத்திய அரசாங்கம் திருத்தம் பண்றாங்க. தனியார்கிட்ட விற்கலாம், விவசாயிகளுடைய பொருளை தனியாரிடம் விற்பதற்கு இந்த சட்டத்தில் வகை செய்திருக்கிறார்கள். தனியார்கிட்ட வித்தா என்னன்னு கேட்கிறாங்க. யாரு? இந்த சங்கிகள். அடே, உன் குடும்ப குட்டையும் இதுல பாதிக்கப்பட போகிறதுங்கிறது உனக்கு தெரியல. இந்தியாவில் இருக்கிற 140 கோடி மக்களும் நடுத்தருவில் தள்ளுகிற ஒரு சட்டம் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. தனியார்கிட்ட வித்தா என்ன ஆகும்? அரசாங்கத்திட விக்கலம்னு வச்சுங்க, நம்ம போராட முடியும். விவசாயிகள் என்ன, திடீர்னு வெள்ளம் வந்துடும், தண்ணீர்ல மூழ்கிடும் பயிர், நெற்பயிர். சென்டர்ல கொண்டு போய் போடுறாங்கன்னா ஈரப்பதம் இவ்வளவுதான் இருக்கணும் ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. ஈரப்பதம் கூடுதல் ஆயிடுச்சுன்னா சென்டர்ல எடுக்க மாட்டோம்பாங்க. விவசாயி அரசாங்கத்திட கோரிக்கை வைப்பாங்க. நீங்களே பாத்தீங்கல்ல, மழை பெஞ்சிச்சு 2 வாரம், அறுவடைக்கு தயாராகிடுச்சு நெற்கதிர்கள். நாங்க நெல்லை அறுக்காம விட்டோம், வயல்ல கொட்டி போயிடும், வேற வழி இல்லாம நாங்க அறுத்து கொண்டு வர்றோம். ஆனா நீங்க தான் எடுத்துக்கணும். ஈரப்பதம் கூட, ஆனா அது இயற்கையினால் ஏற்பட்டது, நாங்க தண்ணி தெளிச்சு கொண்டு வரல, நீங்க எடுத்துக்கன்னு கோரிக்கை வைக்கும் பொழுது அரசாங்கம் சலுகை அடிப்படையில அந்த விவசாயிகளிடத்திலிருந்து அந்த நெல்லை வாங்குவாங்க. இப்ப தனியார்ட்ட போனா இந்த கோரிக்கை தனியார் ஏற்றுக்கோனா, தனியார்ட்ட விற்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது என்று சொன்னால் இந்த சட்டத்தின் மூலமாக நீங்க நெல்லை தண்ணியில முழுகி போச்சு, வெள்ளம் எடுத்துருச்சு, பயிரை அறுத்து கொண்டு போய் நீங்க தனியார்ட்ட கொடுக்கும் பொழுது எனக்கு இத்தனை சதவீதம் ஈரம், அவ்வளவுதான். அது என்ன காரணம்னா எனக்கு தெரியாதுமான இல்லையா?
அப்ப விவசாயிகள் அதை காய வச்சு கொண்டு வராங்க. அவன் பெரிய கடல் மாதிரி இடம் வச்சிருக்கான, மூட்டைகளை எல்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல கொட்டி காய வச்சு ஒரு குறிப்பிட்ட ஈரப்பதத்துக்கு கொண்டு போய் திரும்பி கொடுக்கறதுக்கு. இதுல விவசாயிகள் பாதிக்கப்படுவார்களா இல்லையா? அரசாங்கத்திட்ட நம்ம விற்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட அளவு விலை நிர்ணயம் செய்வார்கள். ஒரு மூட்டை இவ்வளவுக்கு 1000 ரூபாய் ஒரு மூட்டை கணக்கு வச்சுங்க, அரசாங்கத்தில் பேசுவாங்க. தனியார்ட்ட நீங்க கொண்டு போய் விற்கும் பொழுது என்ன ஆகும்? 1000 ரூபாய்க்கெல்லாம் மூட்டை எடுக்க முடியாது, 800 ரூபாய்க்கு தான் எடுப்பாம்பா. அப்ப விவசாயிகள் என்ன செய்வாங்க? வேற வழி இல்ல, 800 ரூபாயா இருந்தாலும் அவன்கிட்ட தான் கொண்டு போய் கொடுத்தாகணும். வீட்டு வாசல் அந்த மூட்டையை அடுக்கி வச்சு பாதுகாக்க முடியாது, மழையில நனைஞ்சிருச்சுன்னா எல்லாம் விதையாயிடும். அப்ப 800 ரூபாய்க்கு வித்துருவோம்னு சொல்லி குறைந்த விலையாக இருந்தாலும் அந்த கார்பரேட்டுகள் இடத்திலே, தனியார் இடத்திலே விற்பனை செய்வார்கள். விவசாயம் பாதிக்கப்படுதா? தனியார்கிட்ட போனா இன்னும் சில கேடுகள் ஏற்படும். விவசாய நிலங்கள்ல என்ன பயிரிட வேண்டும் என்பதை தனியார்கள் தீர்மானிப்பார்கள். நிலம் உங்களுடையது, உங்க அப்பா ஆத்தா சம்பாரிச்சு சேர்த்தது, ரத்த வேர்வை உழைச்சி சம்பாரிச்சு சேர்த்த அந்த நிலத்துல என்ன விளைவிக்க வேண்டும் என்கிற உரிமை விவசாயிகளுக்கு இருக்கிறதா இல்லையா? அரசாங்கத்துல நீங்க விக்கிற வரைக்கும் அந்த உரிமை உங்களுடையது. தனியார்ட்ட போயிடுச்சுன்னு வச்சுங்க, தனியார் தான் சொல்லுவான் நெல்லெல்லாம் இறக்கணும். 10,000 மூட்டை தான் நான் எடுக்கல நினைச்சேன், 12,000 மூட்டை எடுத்துட்டேன், இனிமே நெல்லு தேவையில்லை போம்பா. எங்க கொண்டு போய் விவசாயி விற்பான்? விற்க முடியுமா? அவனுக்கு என்ன தேவையோ அதை விளைவித்தால் நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி தனியார்கள் நிர்பந்திப்பார்கள். விவசாயம் அளிக்கப்படும், தரிசு நிலங்களாக மாறும். விவசாய நிலங்களில் இருந்து பெறப்படுகிற தானியங்களை தனியார்கள் பதுக்கி வைத்தால் என்று சொன்னால் விலைவாசி ஏற்படும், உயர்வு ஏற்படும். நீங்க விவசாயிகளுக்கு மட்டும்தான் பிரச்சனை நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. வெங்காயம் 100 ரூபாய் வித்தப்ப, கிலோ 100 ரூபாய் வித்தப்ப எத்தனை பேர் வீட்டுல வாங்கி வெங்காயத்தை சமைச்சிங்க? வெங்காயம் 200 ரூபாய் வித்தப்ப எத்தனை பேர் உங்க வீட்டுல வெங்காயம் வாங்கி சமைச்சிங்க? புரிந்து கொள்ளுங்கள். தனியார் இடத்தில் இது விற்பனை செய்யப்பட்டால் எல்லா உற்பத்தி பொருளும் தனியாருக்கு போயிடும். தனியார் பதுக்கல் ஏற்படுத்த முடியும், டிமாண்ட் ஏற்படுத்தும். சரக்கு வெளியில விட மாட்டான், பதுக்கி வச்சுக்குவான். பதுக்கி வச்சுக்கிட்டானா டிமாண்ட் ஏற்படும். 50 ரூபாய்க்கு விற்கிற வெங்காயம் என்ன 500 ரூபாய்க்கு விற்கும், வாங்க முடியுமா? 50 ரூபாய்க்கு விற்கிற வெங்காயம் 1000 ரூபாய் விற்கும், வாங்க முடியுமா? வெங்காயம் இல்லாம நீங்க சாப்பிடுற ஒரு நிலை ஏற்படும். மத்திய அரசாங்கம் எப்படி சட்ட திருத்தம் பண்ணிருக்காங்க பாருங்க. ஏன் பதுக்கல் சொல்றேன்? இந்த சட்டத்தில் திருத்தம் பண்றான். அத்தியாவசிய பட்டியலில் இருந்து பல பொருட்களை நீக்கி இருக்கிறார்கள் இந்த மத்திய அரசாங்கம். யாரும் அரசிய ஒரு நிலைக்கு மேல அவங்களால சேமிச்சு வைக்க முடியாது. பெரிய பெரிய மளிகை கடை வச்சிருக்காங்களா, இத்தனை மூட்டை தான் வச்சிருக்க முடியும், இத்தனை மூட்டை தான் பருப்பு வச்சிருக்க முடியும், இத்தனை டின்னு தான் எண்ணெய் வச்சிருக்க முடியும். இதான் கணக்கு இருக்கு. அதுக்கு மேல வச்சாங்க சேமித்து வைத்தால் அது பதுக்கல் என்கிற பட்டியலில் இடம்பெற்று விடும். சட்ட நடவடிக்கை அவர்கள் மேல எடுக்க முடியும். ஆனா மத்திய அரசாங்கம் இப்ப கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டத்தில் என்ன செய்ய முடியும்? அரிசியை நீக்கி விட்டார்கள் அத்தியாவசிய பட்டியலில் இருந்து. தினம் தினம் நீங்கள் உண்ணக்கூடிய அந்த அரிசி அத்தியாவசிய பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டு விட்டது. பருப்பு நீக்கப்பட்டு விட்டது, எண்ணெய் நீக்கப்பட்டு விட்டது, வெங்காயம் நீக்கப்பட்டு விட்டது, உருளைக்கிழங்கு நீக்கப்பட்டு விட்டது. இதெல்லாம் ஏழைங்க சாப்பிடுற உணவு. இதெல்லாம் அத்தியாவசிய பட்டியலில் நீங்க நீக்கிட்டீங்கன்னா கார்பரேட்டுகள் அதை பதுக்கி வைத்தால் அதனுடைய விலைகள் எந்த மாதிரி உயரும்? ஏழைங்களால சாப்பிட முடியுமா? சாமானிய மக்களால இதையெல்லாம் சாப்பிட முடியுமா? சிந்தித்து பாருங்கள். இப்படிப்பட்ட கார்பரேட்டுகளுக்கு இந்த நிலத்தை தாரை வார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு சட்டத்தை இன்றைக்கு மத்திய அரசாங்கம் நிறைவேற்றி இருக்கிறது. இந்தியாவிலே ஒட்டுமொத்த வளத்தையும் கார்பரேட்டினுடைய கைகளிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு சட்டம் இது. சாமானியம் இல்ல. இன்னைக்கு அரசாங்கத்துல கொள்முதல் செய்யறதுனாலதான் ரேஷன் பொருள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குது. எத்தனை கிலோ இலவச அரிசி வாங்குறீங்க? இலவச அரிசி இந்த அரசாங்கம் கொடுக்கிறதுனால லட்சக்கணக்கான குடும்பங்கள், எத்தனை கோடிக்கணக்கான குடும்பங்கள் வயிறார பசியாறுகிறார்கள். மறுக்க முடியுமா? இலவச அரிசி கொடுக்கிறதுனாலங்க. அரசாங்கத்தில் கொடுக்கிற இலவச அரிசிய ரேஷன் கடையில வாங்கிட்டு வந்து சமைச்சு பசிய ஆத்துறான். அரசாங்கம் இந்த நெல்ல அவன் இன்னைக்கு எடுக்கிறதுனால, அரசாங்கத்தில் நீங்க விற்கிறதுனால ஏழைகளுடைய பசியாற்றப்படுகிறது. தனியார்த்த விற்கலாம்னு சொன்ன பிறகு அரசாங்கத்துடைய சென்டர்கள் மூடப்படும். ரேஷன் கடையில கொடுக்கிற இலவச அரிசி இல்லைன்னு சொல்லுவான்.
இல்லன்னு சொன்னா என்ன நிலைமை உங்களுக்கு? இனிமே இல்ல, இந்த மாசத்துல இருந்து இல்லன்னா அடுத்த மாசத்துல நீங்க கடையில போய் வாங்கணும். இன்னைக்கு 1 கிலோ 100 ரூபாய் அரிசி விக்கிறது, வாங்கி சாப்பிடுறீங்க. தனியார் இடத்தில் எல்லாரும் கொள்முதல் செய்யக்கூடிய, தனியார் இடத்தில் விற்பனை செய்யக்கூடிய ஒரு நிலை முழுவதுமாக ஏற்பட்டு விட்டால் 1 கிலோ அரிசி 500 ரூபாய் விற்கும். ஏழைகளால வாங்க முடியுமா? ரேஷன் பொருட்கள் கட்டாகும். எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான சட்டத்தை மத்திய அரசாங்கம் நிறைவேற்றி விட்டு பாராளுமன்ற கட்டடத்திற்கு அடிக்கல் நாட்டுகிறார் என்று சொன்னால், இந்த பிரதமர் என்பவர் மக்களுக்கான பிரதமரா? நான் கேட்கிறேன், எவனா கட்டம் பாராளுமன்ற கட்டடம் வேணும்னு? இந்த நாட்டில் இருக்கிற குடிமகன் எவனா ஒருத்தன் போராடினா பாராளுமன்ற கட்டடம் வேணும்னு சொல்லி, அடே பசிக்குதுரா உணவு கூறான்னு கேட்கிறான், ஏழை இருக்கான் கல்வி கூறான்னு கேட்கிறான், விவசாயிகளுக்கு வேலை கொடுன்னு கேட்கிறான். இந்த மோடி இதை செஞ்சாரா? நான் கேட்கிறேன், ஏழைகளுக்கான அரசா இது? இன்னைக்கு நாடாளுமன்ற கட்டடத்தை கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டுறார். எவன் கேட்டான்? இந்தியாவில் இருக்கிற மக்களுடைய நிலை என்ன? 80% மக்கள் விவசாயம் சார்ந்து வாழ்கிறார்கள். புரிந்து கொள்ளுங்கள், 80% மக்கள் விவசாயத்தை சார்ந்து. தனியார்கிட்ட இன்னைக்கு விற்கிற இந்த சட்டம் முழுவதுமாக ரத்து செய்யப்படாமல் போனால் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? ஜிஎஸ்டின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஜிஎஸ்டி சட்டத்தினால என்ன ஆனிச்சு? அவ்வளவுதான், எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வரி, பயங்கரமா நிதி வரப்போகுது அரசாங்கத்துக்கு. மக்களுடைய அதாவது முன்னேற்றம் அடைஞ்சிருவாங்க. அதே மாதிரி வியாபாரிகளுக்கு எல்லாம் நல்ல சலுகை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஆனிச்சு? சிறு விவசாயிகள் எல்லாம் நசுக்கப்பட்டார்கள் ஜிஎஸ்டினால. ஜிஎஸ்டினால சிறு விவசாயிகள், சிறு வியாபாரிகள் நசுக்கப்பட்டார்களே. அதே போன்று இந்த சட்டம் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டது என்று சொன்னால் வாபஸ் வராமல், இன்னைக்கு பிளாட்பாரத்தில் காய்கறிகளை போட்டிருக்கிற மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த சந்தையில காய்கறி வியாபாரம் செய்கிறார்களே, இந்த சந்தைகள் எல்லாம் மூடப்படும். நான் சொல்ற புரிஞ்சுங்க. இதே பாண்டிச்சேரியில எத்தனை காய்கறி மார்க்கெட் இருக்கு, அந்த மார்க்கெட் எல்லாம் மூடப்படும். லட்சக்கணக்கான பேர் அதை நம்பி பொழப்பு நடத்துறான். பொட்டி கடையில காய்கறி வியாபாரம் பண்றாங்களே, பொட்டி கடையில காய்கறி வியாபாரம் விற்க மாட்டான். ஏன்? எல்லாத்தையும் பேக்கிங் ஆக்கிடுவான், பேக்கிங் பண்ணி விற்பான். கார்பரேட்டுகள் மால்கள்லாம் வந்துச்சு. எப்படி வந்துச்சு? மால் சின்ன சின்ன மல்லிகை கடையில வச்சு பொட்டி கடை மாதிரி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவன சூப்பர் மார்க்கெட் சொல்லி மால் திறந்தானே இல்லையா? அதே மாதிரி காய்கறி பொருட்களை மால்கள்ல விற்பான். அவன்கிட்ட வாங்கிட்டு வந்து பொட்டி கடையில விற்று லாபம் சம்பாதிக்க முடியுமா? பொட்டி கடையில காய்கறி விற்பனை குறைந்துவிடும், இல்லாமல் போய்விடும். காய்கறி மார்க்கெட்ல அந்த வியாபாரிகளிடத்துல அந்த பொருள் விற்க முடியாமல் போய்விடும். பலர் நடுத்தருவுக்கு வருவார்கள். பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் வறுமையில தள்ளப்படும். விவசாய பொருட்கள் தனியார் மயமானால் ஏழைகளால் அந்த பொருட்களை வாங்கி உண்ண முடியாத நிலை ஏற்படும். கடும் விலைவாசி ஏற்படும். இன்னைக்கு எல்லாம் உருடா விடுறாங்க. இதுல உள்ள நன்மைகள் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு டிவியில பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. நான் கேட்கிறேன், ஒரு அரசு துறை அரசிடம் இருந்தால் மக்களுக்கு நன்மை ஏற்படுமா? தனியாரிடம் இருந்தால் மக்களுக்கு நன்மை ஏற்படுமா? தனியாரிடம் இருந்தால் கொள்ளை ஏற்படும், மக்களுக்கு நன்மை ஏற்படாது, மக்களுக்கு பயன் கிடைக்காது. ஏன்? கல்வியை என்னடா பண்ணீங்க நீங்க? கல்வியை தனியார் மயமாக்குறீங்கல்ல. எங்க அப்பா காலத்துல தாத்தா காலத்துல எல்லாம் படிறான்னு சொன்னான், வா படி, மரத்தடியில உட்கார்ந்து படி அப்படின்னு சொல்லி அரசுடைய கல்வி இருக்கிற பொழுது அவர்களுக்கு கல்வி கொடுத்தார்கள். இலவசமா சாப்பாடு போட்டான், மதிய உணவு, செருப்பு கொடுத்தான், பேக்கு கொடுத்தான், படிப்பதற்கு ஆர்வம் ஊட்டினார்கள். கல்வி அரசுடைய இருக்கிற பொழுது இன்னைக்கு தனியார்ட்ட கொடுத்துட்ட கிட்டத்தட்ட 60% கல்வி தனியார் மயமாக்கப்பட்டு விட்டது. கிராமங்கள்ல இருக்கிற கல்வி கூடங்களை எல்லாம் மூடிட்டு வர்றான். இதே இந்த ஊர்ல 60 வயசு இருக்கிறவங்க நான் கேட்கிறேன், நீங்க சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப எத்தனை ஸ்கூல் திறனாங்க அரசு பள்ளிக்கூடம்? இன்னைக்கு 60 வயசு ஆயிட்டுல. சமீப காலத்துல புதுசாக அரசு பள்ளிக்கூடம் திறந்த ஒரே ஒரு பள்ளிக்கூடத்தை காட்டுங்க பாப்போம் உங்க ஊர்ல. ஏன் திறக்க முடியல? அன்னைக்கு இருந்ததை விட இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் தொகை 3 மடங்கு கூட ஆயிடுச்சு. அப்ப அந்த மக்களுக்கு கல்வி கொடுக்கணுமா இல்லையா? அரசாங்கம் பள்ளிக்கூடம் திறக்கணும்னா ஏன் திறக்கல? தனியார்ட்ட கொடுத்துட்டான். அதனால தனியார் பள்ளிக்கூடம் ஆயிட்டு. தனியார் பள்ளிக்கூடம் ஆனா என்னாச்சு? ஏழைங்க எல்லாம் கஷ்டப்படுறான். என் பிள்ளைய படிக்க வைக்க முடியல. தனியார்ட்ட கொண்டு போனா 1 லட்சம் ரூபாய் கேட்கிறான் ஒரு வருஷத்துக்கு. கல்வி தனியார் மயமாக விற்கப்பட்டதனால் ஏழைகளுக்கு இன்றைக்கு கல்வி எட்டாக்கனியாக இருக்கிறா இல்லையா?
இதே நிலைதான் ஏற்படும். தனியாட்ட கொண்டு போனா விலைவாசியெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது. அவன் வைக்கிறதான் சட்டம். இந்த சட்டத்தை எதிர்த்து தான் இன்னைக்கு நாடு முழுவதும் போராடி கொண்டிருக்கிறார்கள். பஞ்சாப்ல என்ன நடக்குது? ஒட்டுமொத்த மாநில மக்களும் இன்றைக்கு வீதியில இறங்கி போராடுகிறார்கள். ஜியோ அம்பானிக்கு எதிராக, அதானிகளுக்கு எதிராக, கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு எதிராக, அவர்களுடைய பெட்ரோல் பங்குகளுக்கு முன்பாக முற்றுகை போராட்டம் நடத்துகிறார்கள். ஒரு நாள் 2 நாள் அல்ல, இந்த சட்டம் இயற்றப்பட்டு 2 மாத காலம் தொடர்ந்து வீதியிலே பஞ்சாபிலே போராட்டம் நடத்தினார்கள் விவசாயிகள். மத்திய அரசாங்கம் செவிசாய்க்கவில்லை. லட்சக்கணக்கான விவசாயிகள் பஞ்சாபில் இருந்து, ஹரியானாவில் இருந்து ஊர்வலமாக சென்று டெல்லியை இன்றைக்கு முற்றுகையிட்டிருக்கிறார்கள். மத்திய அரசாங்கம் என்ன செஞ்சுச்சு? இந்த நாட்டினுடைய உண்மையான வளமே விவசாயம் தான். நாட்டினுடைய முதுகெலும்பை விவசாயம் தான். அந்த விவசாயத்தை முதுகெலும்பை முறித்தால் இந்த நாடு ஆதார வாதனத்திற்கு செல்லும். புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாட்டு மக்கள் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற போர் தான் இந்த சட்டம். சாதாரண விஷயம் இல்ல. விவசாயிகள் போராடுவதற்காக டெல்லிக்கு வருகிற பொழுது மத்திய அரசாங்கத்தின் கையில் இருக்கிற அந்த டெல்லி போலீஸை அமித்ஷாவும் மோடியும் ஏவி இந்த விவசாயிகள் மீது தடியடி நடத்தினார்கள். டெல்லிக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லி பெரிய பெரிய குழிகளை சாலைகள்ல அவர்கள் நோண்டி வைத்தார்கள், பள்ளங்களை நோண்டி வைத்தார்கள். டிப்பர் லாரிகளிலே மண்களை ஏற்றி அவங்க வரக்கூடிய பாதைகள் முன்பாக அடைத்து நிறுத்தப்பட்டார்கள். பெரிய பெரிய கேட்டுகளை போட்டு அடைத்தார்கள். கண்ணீர் புகை குண்டுகளை வீசினார்கள். தண்ணீரை பீச்சி அடித்தார்கள். இறுதியாக தடியடி நடத்தினார்கள். யார் மேல? விவசாயம் தான் இந்த நாட்டுடைய முதுகெலும்பு. நாட்டை பாதுகாக்க போறேன்னு சொல்ற ஒரு அரசாங்கம் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கிற விவசாயிகள் மீது தடியடி நடத்துச்சு. எதுக்கு? உரிமைக்காக அவன் போராடுறான். அடே, இந்த நாட்டுடைய நிலம் என்னுடையது, இந்த மண் என்னுடையது, இதனுடைய வளம் என்னுடையது, இதை இனி தனியாருக்கு வித்தராதுன்னு சொல்லி உரிமைக்காக போராடுகிற விவசாயிகள் மீது தடியடி நடத்தினார்கள். நான் கேட்கிறேன், வாராக்கடன் வைத்திருந்த அம்பானிகள் மீது நீங்கள் தடியடி நடத்தினீர்களா? வாராக்கடன் வைத்திருந்த அதானிகள் மீது நீங்கள் தடியடி நடத்தினீர்களா? வாராக்கடன் வைத்திருந்த கார்ப்பரேட் முதலாளிகள் மீது நீங்கள் தடியடி நடத்தினீர்களா? நான் கேட்கிறேன், இந்த தேசபக்தர்களை பார்த்து, வேடதாரிகளே, வெள்ளையர்களுக்கு எதிராக நீங்கள் போராடி இருக்கிறீர்களா? அவர்களுடைய சூழை நக்கி பிடித்த சங்கி கூட்டம் இன்றைக்கு இந்த நாட்டை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக வேண்டி ரத்தம் சிந்திய இந்த முன்னோர்களுடைய ரத்தத்தை இன்றைக்கு நாசப்படுத்துகிறார்கள். நாட்டை அந்நியரிடத்தை ஒப்படைப்பதற்கு ஆட்சி அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக நாங்கள் ரத்தம் சிந்தி இருக்கிறோம். எங்களுடைய முன்னோர்கள் சிறை சென்றிருக்கிறார்கள். இந்த நாட்டை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். இந்த நாட்டை நாங்கள் பாதுகாப்பதற்காக, இந்த மண்ணை பாதுகாப்பதற்காக, இந்த நாட்டினுடைய வளத்தை பாதுகாப்பதற்காக நாங்கள் இன்றைக்கு வீதியில இறங்கி போராடுகிறோம். இந்த போராட்டம் அடையாள போராட்டம் அல்ல. இந்த போராட்டம் தொடரும் இன்ஷா அல்லாஹ். இந்த சட்டத்தை நீங்கள் வாபஸ் பெறுகிற வரை, இந்த உடலிலே உயிர் இருக்கிற வரை இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டு இருப்போம். மத்திய அரசாங்கம் தங்களுடைய நிலைப்பாட்டை திருத்திக் கொள்ள வேண்டும். பஞ்சாப் விவசாயிகள் அதான் சொல்றாங்க, ஒன்னிட்ட பேச்சுவார்த்தைக்கு நாங்க வரல. நாங்க எதுக்கு பேச்சுவார்த்தைக்கு வர்றதுக்காக நாங்க இவ்வளவு தூரம் வந்தோம்? 1 மாத கால உணவை அவர்கள் தயாரிக்கிறார்கள். அதோட எல்லாத்தையும் கோதுமைகளை ரொட்டி சுடுறதுக்கு தேவையான விறகு எடுத்துக்கிட்டு தேவையான உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். போராட்ட களத்துல தங்கி இருந்து நாங்கள் போராட்டத்தில் வெற்றி அடைந்துதான் வீடு திரும்புவோம் என்று வந்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய தியாகம்! இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு ஒரு போராட்ட களம் நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல இறைவனுடைய நல்லடியார்களே, இது சாதாரணமான போராட்டம் அல்ல. இந்த மண்ணை காப்பதற்காக நடத்தப்படுகிற ஒரு போராட்டம் இந்த பாண்டிச்சேரியில விதைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி வெள்ளையர்களுக்கு எதிராக போராடினார்களோ அதே போல இந்த நாட்டை பாதுகாப்பதற்கான போராட்டம் இன்றைக்கு விதைக்கப்பட்டிருக்கிறது. தன்னுடைய விருதெல்லாம் கொண்டு போய் திருப்பி கொடுக்கிறான். அந்த போராட்ட களத்தில் டெல்லியில பஞ்சாப்ல இருக்கிற வீரர்கள் மத்திய அரசாங்கம் கொடுத்த பல்வேறு விதமான விருதுகளை, உயர்ந்த விருதுகள், இந்த நாட்டினுடைய உயர்ந்த விருதுகளாக சொல்லப்படக்கூடிய பத்மபூஷன் விருதை எல்லாம் கொண்டு போய் கொடுக்கிறான். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க! ஒரு விருதை வாங்குவதற்காக அவன் தன்னுடைய வாழ்க்கையின் பெரும்பகுதி அதற்காக உழைத்திருப்பானே. ஒரு ஓட்டப்பந்தய வீரனா ஓடி உடனே ஜெயிச்சிட முடியுமா? எத்தனை வருஷம் பயிற்சி எடுத்திருப்பான். அவனுக்கு போட்டியே வரக்கூடிய வீரர்களை பீட் பண்ணும் என்பதற்காக வேண்டி எத்தனை விதமான பயிற்சிகளை, அவன் கடினமான பயிற்சிகளை மேற்கொண்டிருப்பான்.
அவனுடைய வாழ்க்கையினுடைய அடையாளம் தான் இந்த பரிசு விருதுகள். அவனுடைய இந்த வாழ்க்கையினுடைய அவன் சிந்திய அந்த வேர்வையினுடைய அடையாளம் தான் இந்த விருதுகள். அவன் செய்த பல்வேறு தியாகத்தினுடைய அடையாளம் தான் இந்த விருதுகள். அதையே கொண்டு போய் இந்த விவசாய சட்டத்திற்கு எதிராக மத்திய அரசாங்கத்தை கண்டிப்பதற்காக வேண்டி, இந்த சட்டத்தை ஆபத் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அவனுடைய உழைப்பின் அடையாளமாக இருக்கிற அந்த விருதையே கொண்டு போய் கொடுக்கிறான்னு சொன்னா சாதாரண விஷயமா? சாதாரணமான இந்த சட்டமா இது? புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாட்டில் ஆண்டுக்கு 10,000 விவசாயிகள் தற்கொலை செய்கிறார்கள். அரசாங்கத்தில் இன்னைக்கு நெற்பயிர, கரும்ப, விவசாய பொருட்களை அரசாங்கம் கொள்முதல் செய்யும் பொழுது இதே மோடியுடைய ஆட்சியில் ஆண்டுக்கு 10,000 விவசாயிகள் தற்கொலை செய்கிறார்கள். எதுக்கு தற்கொலை செஞ்சான்? மழை, வறட்சி, வெள்ளம். அவன் செய்யற உற்பத்தி பொருளை அவனுக்கு கட்டுப்படி ஆகல, கடனை வாங்கி விவசாயம் பண்ணிருப்பான், திருப்பி கட்ட முடியல, மன உளைச்சல்ல தற்கொலை பண்ணி இந்தியா முழுவதும் 10,000 விவசாயிகள் இன்றைக்கு தற்கொலை செய்கிறார்கள் என்று சொன்னால், கார்பரேட்டினுடைய முதலாளிகளுக்கு இந்த சட்டம் தாரை வார்க்கப்பட்டு விட்டால், நாம் தயாரிக்கக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை விற்பதற்கான முழு உரிமைகளை இன்றைக்கு கார்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுத்து விட்டால் 10,000 விவசாயம் மட்டுமா தற்கொலை பண்ணிக்குவான்? நாட்டில் இருக்கிற குடிமகன்ல பாதி பேர் தற்கொலை பண்ணிக்குவான், வறுமையில சிக்கி தவிப்பான், மன உளைச்சல்ல தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய ஒரு அவலம் ஏற்படும். இதையெல்லாம் தடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இதே மோடி அரசாங்கம் என்ன செய்கிறார்கள்? கொரோனாவுடைய பேரிடர் காலத்துல அவசரமா அந்த சட்டத்தை போடுறாங்க. எவ்வளவு பெரிய தேச விஷயம் இது! நாட்டு மக்களுக்கு எதிரான காரியம் இது. கொரோனாவில் மக்களை காப்பதற்காக வேண்டி சிந்திக்க வேண்டிய ஒரு மோடி அரசாங்கம் இந்த சட்டத்தை அவசரமா போடுறாரு. அவர் சொல்றாரு இதனால எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. மோடி சொன்னதை என்னைக்காவது ஒழுங்கா செஞ்சிருக்கிறாரா? டிமானிசேஷன் கொண்டு வந்தார். 1000 ரூபாய் நோட்டு, 500 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொன்னார். அப்ப என்ன சொன்னார்? இத கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கு தான் நான் 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டை செல்லாதுன்னு சொன்னேன். கருப்பு பணம் ஒழிஞ்சுட்டா? கருப்பு பணம் ஒழிஞ்சுட்டான்னு கேட்கிறேன். அப்ப இவர் என்ன சொன்னாரு? ஜிஎஸ்டி வரும் பொழுது யாருக்கும் பாதிப்பு வராதுன்னாரு. இன்னைக்கு என்ன? ஏழை வியாபாரிகள், சிறு தொழில் நிறுவனத்தில் உள்ள வியாபாரிகள் இன்றைக்கு நசுக்கப்பட்டு விட்டார்கள். கொரோனாவை நான் குறிப்பிட்ட நாள்ல ஒழிச்சு காட்டுறேன். ஒழிச்சாரா? இன்ன வரைக்கும் ஒழிக்க முடியல கொரோனாவை. எல்லாம் வாயில் அள்ளி விடுறதுதான். திட்டமிடலோடு பேசினா மட்டும்தான் சரியா பேச முடியும். விட்டா எப்படி பேச முடியும்? வர்றதை விடுறதுதானே நமக்கு என்ன? PM கோர்ஸ் நிதினு சொல்லி ஒரு நிதியை இவர் கொரோனா காலத்துல வேலை வட்டி இல்லாம இருந்த மக்கள்கிட்ட கொரோனாவை ஒழிக்கிறதுக்காக வேண்டிய ஒரு நிதியை நான் பிரதமர் நிதினு சொல்லி வசூல் பண்ணாரு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பத்திரிகையில வந்துச்சு, தொலைக்காட்சியில் காட்டாங்க PM கோர்ஸ் நிதி என்று சொல்லி. அந்த நிதி இன்னைக்கு என்ன ஆச்சு? மக்கள் கேட்டாங்க, நிதி என்னப்பா ஆச்சு? அது என்னோட இல்லைன்ட்டாரு. எல்லா வசூலையும் முடிச்சுட்டு என்னோட இல்லைன்ட்டாரு. பிரதமருடைய படத்தை போட்டு வசூல் பண்ணப்ப இந்த பிரதமர் எங்க இருந்தார்? நாட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்தாரா? பிரதமருடைய அலுவலகம் சொல்லிருச்சு இதுக்கும் பிரதமர் அலுவலகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு. அந்த நிதி எங்க போனுச்சு? சொல்வது ஒன்று செய்வது ஒன்றுதான் இந்த மோடியினுடைய வேலையாக இருக்கிறது. விவசாயிகளை இன்றைக்கு வீதியில் தள்ளுகிற சட்டம் மட்டுமல்ல, இந்திய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிற, இந்திய மக்களுடைய பொருளாதாரத்தை கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு சட்டம், இந்திய மக்களை அடிமையாக்கக்கூடிய ஒரு சட்டத்தை, இந்தியாவுடைய வளங்களை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு சட்டத்தை, இந்தியாவுடைய வளங்களை கார்பரேட் முதலாளிகளிடத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு சட்டத்தை இதே மோடி அரசாங்கம் நிறைவேற்றிருக்கிறார்கள். இந்த சட்டம் வாபஸ் பெற வேண்டும் என்கிற இந்த ஒரே கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இது மக்கள் போராட்டமாக இன்ஷா அல்லாஹ் மாறும். எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாசகர் நாலு வரி கோஷம் போடுவோம், அதுக்கப்புறம் முடிச்சுடுவோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். போராட்டம் மீது போராட்டம், போராட்டம் மீது போராட்டம், இந்திய மக்களின் போராட்டம், விவசாய திருத்த சட்டம் கொண்டு வந்த மத்திய அரசை கண்டிக்கின்ற ஆர்ப்பாட்டம். கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம், மத்திய அரசை கண்டிக்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அடுத்தபடியாக நன்றி உரை சுல்தான்பேட்டை கிளை தலைவர் நஜ்மா.
அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த இடத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் சிறப்பான முறையில் நடைபெற நாடிய வல்ல இறைவனுக்கு புகழ் அனைத்தும். குறுகிய காலகட்டத்தில் இந்த போராட்டத்திற்குண்டான ஏற்பாடுகளை செய்த அனைத்து கிளை நிர்வாகிகள், உறுப்பினர்கள், தொண்டரடிகளுக்கும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த போராட்டத்திற்கு அனுமதி அளித்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கும், பாதுகாப்பு அளித்த வில்லியனூர் காவல்துறை நண்பர்களுக்கும், பாதுகாப்பு கொடுத்த காவல்துறை நண்பர்களுக்கும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சவுண்ட் சர்வீஸ் ஏற்படுத்தி கொடுத்த நபர்களுக்கும், இந்த நேரத்தில் வாலண்டியர்களாக துரிதமாக பணிபுரிந்த அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வல்ல இறைவனிடம் அதிகமாக துவா செய்யுமாறும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். கொடிகள் எல்லாருமே வாலண்டியர்ஸ் கிட்ட கொடுத்துருங்க.